உனக்கு என்னென்ன நம்பிக்கைகள் இருக்கோ அத்தனை நம்பிக்கைகளும் இருக்கட்டும், அத்தனையும் பண்ணு. அதோட நான் சொல்ற மகாமந்திரத்தையும் நீ பண்ணக்கூடாதா? நீ உடைய மாற்றிக்க வேண்டாம், சாப்பாட்டை மாத்திக்க வேண்டாம், வாடுற விதத்தை மாத்திக்க வேண்டாம். நீ என்ன வேணா பண்ணின்ற, ஆனா என்ன பண்ணுனா உன்னுடைய நாக்களை மட்டும் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இந்த மந்திரம் இருக்கட்டுமே. உனக்கு பணமும் செலவு கிடையாது, நேரமும் செலவு கிடையாது, உனக்கு நஷ்டமும் கிடையாது. ஏன்னா நீ சமையல் பண்ணும் பொழுது சொல்லலாம், பெருக்கும் பொழுது சொல்லலாம், படுக்கையில தூக்கம் வரலையா சொல்லலாம், செருப்பு போட்டுண்டு சொல்லலாம், செருப்பு போட்டுக்காம சொல்லலாம். அதனால நீ பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்கும் பொழுது சொல்லலாம், பஸ்ஸில் போயின்னு இருக்கும் பொழுது சொல்லலாம். எப்ப வேண்டுமானாலும் சொல்லிண்டே இருக்கலாமே தவிர இதுக்கு எந்த விதிமுறைகளும் கிடையாது. இந்த ஹரே ராமா கீர்த்தனம் பண்றதுனால என்ன ஆகும்னா மனது மாறும், நல்ல எண்ணங்கள் வரும். நீங்க என்னென்ன பிரார்த்தனை நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும். காரணம் என்ன? கீர்த்தனம் பண்றதுனால அந்த இடத்துல தெய்வீகம் வருது. ஒரு கோவில்லையே நல்ல கூட்டம் வருது, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்துட்டு இருக்காம். என்ன காரணம்? இது சாநித்தியம் இருக்கு. அப்போ ஒரு இடத்துல சாநித்தியத்தை வரவழைக்கிறதுக்கு என்ன வழின்னா இந்த மகாமந்திர கீர்த்தனம் தான் வழி. அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த கீர்த்தனத்தை உங்க வீட்டுல பண்ணினீர்களானா